வீடு கட்டி புதுசா குடி போறதுக்கு வாழ்றது அதான் வாழ்க்கை. எங்களுக்கு ஒன்று ஒரு இல்லம் இருந்தா எங்க வேணாலும் ஓடி வருவோம். சரியா, அதனால வீடு அழகா கட்டிக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். ரைட், அப்ப இன்னைக்கு புதுமனை புகுலா வீட்டை புது வீடு கட்டி கொண்டாடுறீர்கள். ஆமாம், என்ன பார்க்க அழகா இருக்கு வீடு. நல்ல ஒரு ஆட்ட வீடு. என்னுடைய வீடு தான். அப்ப கொஞ்சம் மனுஷியும் ரெண்டு பேர்ட்ட வீடு தான். அதையும் பிரிச்சு பாக்குறீங்க. எங்கட வீடு சொல்லுங்க, இந்த வீடு மனுஷன் வீடு. சரி, அப்ப நல்ல வெயில் அடிக்குது, ஆனா மனசு ஒளிர மாதிரி ஒரு காரியம் பண்ணிக்கிறீங்க. என்னது இது போட்டிருக்கோம்? அது போட்டது சாப்பாடு போட்ட சொல்றேன். சாப்பாடு போட்டாச்சு. அதான். சரி, ஓகே. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கு வீடு கட்டுன்றது. வீடு கட்டி புதுசா குடி போறது, அதுக்கு வாழ்றது அதான் வாழ்க்கை. எங்களுக்கு ஒரு இல்லம் இருந்தா எங்க வேணாலும் ஓடி வருவோம். சரியா, அதனால வீடு அழகா கட்டிக்கிறீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். யார் கலர் எல்லாம் சூஸ் பண்ண? அந்த கலர் தான் அடிக்கணும். வைஃப் நான் தான் யூஸ் பண்ணேன். வைஃப் நீங்களும் தான், வேற யாரும் தரடே இல்ல. ஒத்தரம் சொல்லி. சரி, நல்லா இருக்கு, இதை பிடிங்க. சரி, அப்ப நாங்க குபேரனை கொடுத்துட்டோம். சரி, அப்ப உங்களோட வீட்டுல வந்து செல்வங்கள் இன்னும் சேரட்டும். சரியா, மொய் கொடுத்துருப்பாங்க இப்படி இல்ல மஞ்சள் பையில ஒண்ணு. நாங்கள் மஞ்சள் கதில வெளிப்படையா கொடுத்தோம். சரியா, அதுக்குள்ள குபேரவான கொடுத்துட்டோம். குபேரவான யாரும் கொடுத்தா செல்வங்கள் நிறைய வருமா? சரி, நீங்களும் பார்க்க கொஞ்சம் குபேரமா தான் இருக்கீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அடிக்கணும் மொட்டை, அப்பதான் குபேரன். சரி, ஓகே. அவ பிடிச்சிருக்கா குபேரன்? அதுல குறிப்பிட்ட பணம் இருக்கு, அது மொய்யா வச்சுக்கொள்ளலாம், இல்ல ஏதோ சம்திங் உங்களை விருப்பம் எடுத்துக்கொள்ளலாம். இது மாதிரி என்ன ஒரு கிஃப்ட் இருக்கு, இதுவும் கொஞ்சம் ஸ்பெஷல் கிஃப்ட். பார்த்து செஞ்சு கொடுத்தான். யாரு கொடுத்தது? இதை பார்க்க போல மச்சான் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு மச்சான் போல இருக்கா? மச்சான் ஒரு ஆள் இருக்கு. ஆனா மச்சான் மச்சான் ஒரு முறையில் தெரியல. அங்க வெளியில நாங்க கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்து காணல. அந்த இருக்கு, நான் கொண்டு அதுவும் சப்பர் தான் வந்தது. சரி, அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள் கொடுத்துருப்பாங்க. ஆமா, கொடுத்துருப்பாங்க. கொடுக்கத்தானே வேணும். புது வீடு கட்டி போட்டு சொந்தக்காரர் இருந்தா ஒன்றும் வாங்க தேவை. ஏன்னா இப்படி வரும் ஒன்று. சரி, அதனால உங்களுக்கு உங்க வெளியில இருக்கு 3-4 கிஃப்ட்கள் இருக்கு, அதையும் இறக்கிறோம். அதுக்கு முதல்ல யாரு பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவோம். மச்சான் நந்தன் செய்திருப்பார். நந்தன் மச்சான் எந்த இடம்? பிரான்ஸ்ல இருக்காரு. அங்க இருந்தாலும் மெரையில பாங்கி பாருங்க. சரியா, நந்தன் மச்சான். அந்த மாதிரி வேற பேர் இருக்கோ அவருக்கு? அந்த மாதிரி வேற பேர் இருக்கோ? அவர் கொடுக்க இல்லையே நந்து. இது வந்து கோபி கொடுத்துருக்கோம். குதிரையில பொழுது போட்டுருக்காரு. இல்ல, அவர் வந்து அவருக்கு ஒரு ஆசை இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி. பாப்பா உங்களுக்கு காட்டுங்க முதல்ல. சரி, உங்களோட வீடு தான் வருங்கால வீடு. இப்போ கீழே அடித்தெல்லாம் போட்டுக்கிறீங்க, மேலே அப்படி கட்டணும். சரி, இப்போ 7 குதிரை பார மாதிரியே நான் இது கொடுக்குறேன் நல்லவன்னு சொல்றோம். அதுவும் மெல்ல குதிரை ஆபரணங்கள் போட்டு வந்தா வீட்டுல செல்வங்கள் நிலைக்கும் நீடிக்கும். சரி, அதனாலதான் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா யார் அப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லணும். அவர் தான் மச்சான் தான் கொடுத்தது. ஒன்று நந்த மச்சாண்டியல். இப்ப யார் சொல்றீங்க? கோவி. அதுவும் மச்சானா? அதுவும் மச்சான். என்னப்பா மச்சான் மாதிரி அவ்வளவு பாக்கணும். ஆனா மச்சான் மாதிரி யாரும் தெரியல. என்ன செய்ய நான் என்ன செய்யறது? மச்சான் மாதிரி கொடுக்கல. ஃபேமிலியில எனக்கு பாத்தீங்களா, இப்பதான் வாரீங்க. ஃபேமிலி தான் கொடுத்தாங்க. ஆனா ஃபேமிலிக்குள்ள யாரும் சொல்லுவோம், எங்க அம்மாட சகோதரங்கள் அப்படி ஆக்கள் யாராவது கொடுத்துருப்பாங்க. உங்களோட வைஃப் அனுப்புவாங்க. அவ அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. அவ ஏற்கனவே அனுப்பிட்டா. இங்க என்ன தனியா அனுப்பி இருக்கிறா? அப்ப நீங்க பெருசா? சரி, கொடுத்தது யாருன்னு சொன்னால் இது சேர்ந்து கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வெளியே இருக்கு, அதை இறக்கி போட்டு சொல்றேன். சரியா, எங்க அண்ணாக்கள் என்ன சமாச்சாரம் சொன்னால் சொன்ன மாதிரி கொண்டு இறக்காச்சு. சரியா, சோபா செட் இறக்கிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அலுமாரி வந்திருக்கு. அது மாதிரி கண்ணாடி பாக்குற மாதிரி ஒரு கண்ணாடி. சரி, அப்ப எல்லாம் வந்தாச்சு. வீட்டுக்கு தேவையான முக்கியமானதெல்லாம் வந்திருக்கு. சரி, இது நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு தெரியும். சரியா, பொதுவா புது வீடு கட்டினா அவங்க தான் போய் பார்ப்பாங்க நமக்கு எது வேணும் என்ன வேணும்னு சொல்லி. ஆனா உங்களோட சுற்றத்தார்கள், உங்களை நேசிக்கக்கூடிய உறவுகள் வந்து பார்த்து அவங்களே அனுப்பிட்டான். ஆனா ஆறுன்னு சொல்றதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஆறுன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா எடுத்துட்டு போய் நல்லது. அதான் நாங்க கொண்டுவோம். கோபிநாத்தும் கோவி. இன்னும் கோயிலாம் கோபியா? கோபிநாத். வேற யாரு? வேற கமலண்ணையா இருக்கலாம். கமலண்ண வேற யாரு இருக்கிற இறங்கல வண்டி. சரி, ஆனா கொடுத்தவங்க அப்படின்னு சொன்னா கொடுத்தவங்க வந்துட்டு ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் இருப்பேன். என்னால கொடுத்தது
இந்த 4 பேர்ல வந்துட்டு 3 பேர் பேர் ஒரே பேர் தான். ஆமா, அதனால நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஆள் வந்துட்டு வேற பேர். அதான் அந்த உறவு உங்களுக்கு முக்கியமான உறவு. சொல்லுங்க ஆரம்பி. 4 பேர் மொத்தமா கொடுத்தாங்க. இப்பெல்லாம் செஞ்சதா 4 பேர் தான். அதுல 3 பேர் ஒரே பேர் தான். என்ன கோப்பரந்தவியா? பிரிந்தா இல்லாட்டி கோபிநாத். அது ஒரே பேர் இல்ல. இல்ல ஒரே பேர்ல ஒரே இதா இருக்கும். அவங்களும் பெற முடியாம இல்ல பேர் வேறு. நாங்க ஒரே பேர் தான் பேர். 3 பேரும் ஒரே பேர் தான். 3 பேரும் ஒரே பேர். ஆமா. அப்ப என்ன சொல்றது? அப்ப நீங்க சொல்லணும். கோபி கோகுலன் தான் வருது. வேற இல்ல அது கோகுலன் வேற. கமலும் வேறு ஒரே பேர் இல்ல வருது. ஒரே பேர் இல்ல. ஒரே பேர் 3 பேர். ஒரே பேர் 3 பேர். அண்டா தெரியல. கோபி மச்சான், கோபி மருமகன், கோபிகா. சரியா சரியா. நான் உன்ன மறந்துட்டேன். ஒரே பேர் மறந்துட்டீங்களே. சரியா. அப்ப அவையல் தான். அது மாதிரி தர்ஷினி தங்கச்சி. இதுல வந்து சோபா செட் கொடுத்தது வந்து உங்களுடைய கோபியன் கோபி மருமகள். கோபியா கொடுத்தது இந்த இருக்கு. ஏன்னா நீங்க இதை கொடுத்தீங்க அதனால தர்ஷினியாக்கா அதை கொடுத்தாங்க உங்க தங்கச்சி. சரியா. மிச்சம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? தேங்க்ஸ் சொல்றேன். எதிர்பார்க்கல. சரி அவர் வேற இல்லையா இருந்தாலும் மச்சான் நிப்பார் நல்ல பம்பல கேப்பார் போய் கதையுங்கோ சொன்ன வேணும். சரி வாழ்த்துக்கள் உங்களோட புதுமனை பூலாக்கு உங்களோட புது வீட்டுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கு. அதே மாதிரி நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க வேலைக்கு. சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? மிக்க நன்றி சொல்றேன். அவங்களை கடமைப்பட்டிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. சரி இந்த உறவு உங்கள் வாழ்க்கையில் நீடிக்கட்டும். சரி இதெல்லாம் பார்த்தா இன்னொரு வீடு கட்டலாம் போல. வித்து போட்டு வாங்க போறோம் வேற வீடு. அதான் செய்ய. சரி ஹாப்பி தானே? ஹாப்பி.